உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ரன்னர்ஸ் அம்பத்தூர் அரிமா சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டி ஆவடி அஜய் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் முதல் முதியவர் வரை சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆவடி அஜய் விளையாட்டு அரங்கில் துவங்கிய இந்த போட்டி பிரதான சாலை வழியாக எஞ்சின் தொழிற்சாலையை அடைந்து மீண்டும் அஜய் விளையாட்டு அரங்கை வந்தடைந்தது. போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள், பரிசுகளை சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கி உற்சாகப்படுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் உலக மகளிர் தின மாபெரும் கோலப்போட்டி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வடக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சிவசங்கரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு முதல் பரிசாக பிரிட்ஜும், இரண்டாம் பரிசாக ஏர் கூலர் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கிராமிய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் 37வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் சோம்நாத் கலந்து கொண்டு 192 மாணவர்களுக்கு முதுநிலை ஆராய்ச்சி பட்டத்தையும் 172 மாணவ மாணவியர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்கினார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாபெரும் கலை விழாவின் பெயர் மற்றும் அதன் லோகோ அறிமுக விழா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சீனிவாசன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்களின் கொண்டாட்டம் மற்றும் ஆரவாரங்களிடையே அனந்தரா கலை விழாவின் பெயரை தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சீனிவாசன் அறிவித்து அதன் லோகோவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் மற்றும் அங்கன்வாடி உள்ளிட்டவற்றை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் ஒரு பகுதியாக பெரம்பூர் ஊராட்சி பாலு கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அங்காடி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் MP ராமலிங்கம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதேபோன்று மங்களூர் பகுதியில் ஊராட்சி குழு பொது நிதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தம் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீரசோழன் ஆற்றின் குறுக்கே நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,84,95,000 புதிய பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர், குத்தாலம் ஒன்றிய பெருந்தலைவர் மகேந்திரன், ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டியில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகரின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு, மாதந்தோறும் தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் மோடி தேர்தலுக்கு பின் திமுக இருக்காது என கூறியுள்ளது நகைச்சுவையாக உள்ளது எனவும், மோடி மட்டுமல்ல திமுகவை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயுள்ளார்கள் என தெரிவித்தார். மோடி வருகிறார், மாதந்தோறும் வருகிறார். நாங்கள் எல்லாம் ஒரு 20 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தோம். எத்தனையோ பிரதமர்களை தலைவர் உருவாக்கிய பிரதமர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கூட தமிழ்நாட்டுக்கு வர மாட்டார்கள். ஆனால் மோடி வருகிறார், மாதந்தோறும் வருகிறார். இதுவரை 4 முறை வந்து விட்டார். இப்போது 22ஆம் தேதி வருகிறார். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்றெல்லாம் சொல்கிறார். திமுக இருக்காது என்று சொன்ன தலைவர்கள் தான் இல்லாமல் போனார்களே தவிர திமுக தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அவர் வார்த்தை அதிகமாக பேசுகிறார். அதை முறியடிக்க வேண்டிய நிலைமை நம்முடைய கழகத்தோழருக்கு முன்னணி நண்பர்களுக்கும் இருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான தேர்தல். தலைவர் பிறந்த நாளிலே நாம் ஒரு சூழலை ஏற்க வேண்டும். இந்த தேர்தலில் எவ்வளவு நெருக்கடி கொடுக்குமோ அவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறார்கள். மத்திய அரசில் இருந்து சாலையில வந்து போனால் கூட வேண்டுமென்றே பயமுறுத்துவதற்காக பல தடைகளை எல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் முன்னோர்கள் இங்கு வந்திருக்கிற பெண்கள், நீங்கள் இந்த தளபதிக்கு ஆதரவு அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள தென்கரைக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஏரி தற்போது தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்பட்டு வருவதால் மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேதனை அடைந்துள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றி ஏரியை நிரப்ப வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் ராஜ் பன்னீர்செல்வம் மற்றும் உதயராஜா இணைந்து மேற்கொண்ட கள ஆய்வில் குணமங்கலம் கிராமத்தின் ஏரிக்கரையில் பலகை கல்லில் அய்யனார் சிற்பம் ஒன்று இருப்பதை கண்டறிந்தனர். சுமார் 3 அடி அகலமும் 4 அடி உயரமும் கொண்ட பலகை கல்லில் புடைப்பு சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ள இந்த சிலையின் ஆடை, அணிகலன் மற்றும் சிற்ப வடிவமைப்பை வைத்து இது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால அய்யனார் என்பது உறுதியாகியுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி, இந்த பக்கம் ஒரு 3 அடி மிகப்பெரிய பலகல்ல ஒரு புடைப்பு சிற்பமா அடிச்சிருக்காங்க. தலையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொண்டையோட கூட அந்த கரண்ட மகுடம், காதுல பாத்தீங்கன்னா பத்திர கொண்டலம், இங்க சந்தனம் பூச்சிருக்காங்க. நல்லா ஆனா அழகா வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு சவடி இருக்குது. இவர் பாத்தீங்கன்னா நல்ல கையை தொங்க போட்டு ராஜ லீலாட்சில உட்கார்ந்துருக்காரு. இவரோட சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குதிரையும், இந்த பக்கம் ஒரு பெண்ணு இருக்கிறாங்க. இங்க என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப சேதாரமா இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பறவை, இங்க கீழே ஒரு நீர்க்குடுவை, இங்க நாய், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு குதிரை மாதிரி ஒரு இது இருக்கு. இங்க நீர்க்குடுவை வச்சு அமைஞ்சிருக்கு. யோகப்பட்ட அமைஞ்சிருக்கு. இவரோட காலம் பாத்தீங்கன்னா பல்லவர் காலம், ஒரு 8ஆம் நூற்றாண்டு சொல்லலாம். திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிபதியுமான எல் ஷக்கிலா தலைமையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி ஆர் பாண்டி, குற்றவியல் நீதித்துறை நடுவர் வி கோமதி ஆகியோர் பங்கேற்ற அமர்வுகளில் நடைபெற்றது. இதில் 62 மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு வழக்குகள், 8 உரிமையியல் வழக்குகள், அனுமதிக்கக்கூடிய 102 குற்றவியல் வழக்குகள் மற்றும் 42 வங்கி சார்ந்த கடன் வசூல் என மொத்தம் ரூபாய் 4,30,15,000 மதிப்பிலான 214 வழக்குகளுக்கு சமாதானமாக பேசி தீர்வு காணப்பட்டது. நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர், நீதிமன்ற பணியாளர்கள், மணப்பாறை வட்ட சட்ட பணிகள் குழு சட்ட தன்னார்வலர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறையில் அமைந்துள்ள ஆபுதீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 26ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் மாணவ மாணவிகளின் கோலாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்கும் வகையில் யோகா உட்பட பல்வேறு போட்டிகளும், ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சின்னத்திரை நடிகை ஃபரீனா ஆசாத் பங்கு பெற்று வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வெள்ள நிவாரணத் தொகையை ஜனவரி 27ஆம் தேதி கொடுப்பதாக கூறிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா இன்னும் 1 பைசா கூட தரவில்லை எனவும், வாக்குகள் பெற நரேந்திர மோடி எதை வேண்டுமானாலும் செய்வார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வின் போது திருவள்ளூர் நகர தலைவர் ஜோசி, பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி, இதுலயும் நான் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் பண்ணேன். 2235 பூத்துகள் இருக்கு. 2 பெரிய தொகுதிகள், மாதவரம் 1, ஆவடி 1. சில நண்பர்கள் சொன்னாங்க, இங்க இருக்கின்றார்கள், அண்ணா சமமா 6 தொகுதிக்கும் பங்கிட்டு கொடுத்துருக்காங்க, தலைவலி முடிந்து அப்படின்னா. 6 தொகுதிக்கும் பங்கிட்டு கொடுத்தால் குறைவாக இருக்கின்ற பூத்தை இருப்பவர்களுக்கு அதிகமான பணம் வரும், அதிகமாக பூத்து இருக்கின்ற தொகுதிக்கு குறைவான பணம் வரும் என்று 17 கோடியை 2235 வகுத்தால் ஒரு பூத்துக்கு 68,000 ரூபாய். அந்த 68,000 ரூபாயை இவருக்கு 310 பூத்து இருக்கிறது, 310 × 68, அவ்வளவு பணம் தான் இவருடைய தொகுதிக்கு நான் ஒதுக்க முடியும். அதே போன்று பூத்துக்கள் அடிப்படையில் ஒதுக்குவதன் பயன் எல்லோருக்கும் இந்த பலன் சென்று சேர்ந்தது. ஒவ்வொருவரும் பயன்படுகின்ற அளவிலே அதிகப்படியான ஐமாஸ்டர் விளக்குகள் கொடுத்திருக்கின்றேன், அதிகப்படியான ரோடுகள் போட்டு கொடுத்திருக்கின்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கற்பக விநாயகா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 18வது பட்டமளிப்பு விழா கல்விக் குழும நிறுவனங்களின் இயக்குநர் மீனாட்சி அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ட்ரூடெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜான் அலெக்ஸ் தங்கதுரை கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகள் காய்ந்து காணப்படுகிறது. இதனால் செடி கொடிகள் மட்டுமின்றி மரங்கள் உள்ளிட்டவையும் கருகிய நிலையில் ஆங்காங்கே காட்டுத்தீயும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மன்னவனூர் வனப்பகுதியில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வனப்பகுதியில் அமைந்துள்ள புற்களில் திடீரென தீ பற்றியது.
தீயானது வேகமாக பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சேர்ந்து தீயை கட்டுப்படுத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே எட்டயபுரத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் டிராக்டர்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மானிய விலையில் புதிய டிராக்டர்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள எருச்சக்க நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் தனது சகோதரர் மற்றும் குடும்பத்தாருடன் உசிலம்பட்டி அருகே உள்ள சேடப்பட்டியில் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு ஆம்னி காரில் திரும்ப வந்து கொண்டிருந்தார். அப்போது தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபொழுது சீலையம்பட்டி அருகே சாலையின் ஓரம் இருந்த புளிய மரத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்கத்தில் அமர்ந்திருந்த நாகராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரை ஓட்டி வந்த செல்வகுமார், அவரது மனைவி நாகலட்சுமி, மகள் கோகிலா மற்றும் விபத்தில் உயிரிழந்த நாகராஜன் மனைவி சுதா உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சின்னமனூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நாகராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை புனலூர் வரையிலான ரயில்வே மின்மயமாக்கல் பணி நடைபெற்று வருகின்றது. மின்மயமாக்கல் திட்டத்தில் மின் கம்பிகள் முழுவதும் செம்பு கம்பிகளாக இருந்ததால் வேலை முடிந்த பிறகு மீதமுள்ள செம்பு கம்பிகள் செங்கோட்டை ரயில்வே யார்டில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த செம்பு கம்பிகளில் 792 கிலோ செம்பு கம்பிகள் காணாமல் போனது குறித்து தென்காசி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் செங்கோட்டை விஸ்வநாதபுரத்தை சேர்ந்த மாரி செல்வம், கார்த்திக் ஆகியோர் செம்பு கம்பிகளை திருடி அதனை கிருஷ்ணசாமி என்பவர் வாங்கி விற்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து திருடு போன செம்பு கம்பிகள் மீட்கப்பட்டது. அரியலூர் ஒற்றுமை திடலில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி மற்றும் அரசு திட்டங்கள் குறித்த கண்காட்சி அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி ஸ்வர்ணா திறந்து வைத்தார். இதில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, சுகாதாரத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம், வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அந்தந்த துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. மேலும் வேளாண்மை மற்றும் பொறியியல் துறை சார்பில் வேளாண்மை பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் இயந்திரங்கள், அதற்கான மானிய திட்டங்கள் குறித்தும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான சாந்தி தலைமையில் நீதிபதிகள் கலந்து கொண்டு சிவில், ஜீவானம்சம், திருமண வழக்குகள், காசோலை வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் மற்றும் வங்கி வாராக்கடன் ஆகிய வழக்குகளை விசாரணை மேற்கொண்டனர். இதில் மாவட்டம் முழுவதும் 3033 வழக்குகள் கோப்பிற்கு எடுக்கப்பட்டு அதில் 698 வழக்குகளில் 2,15,45,563 ரூபாய் மதிப்பிற்கு சமரச தீர்வு ஏற்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பாரத ஸ்டேட் வங்கி உடனடியாக தேர்தல் பத்திரத்தை வெளியிடக் கோரியும் பாஜக அரசை கண்டித்தும் தேனி மாவட்டம் சின்னமனூர் தேரடி வீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ஒன்றிய பாஜக அரசின் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. சின்னமனூர் நகர பொறுப்பாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், அம்சமணி, மாவட்ட குழு உறுப்பினர் சங்கர சுப்பு, மாவட்ட செயலாளர் மற்றும் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பங்கேற்றனர். தமிழக செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்தான சிறப்பு புகைப்பட கண்காட்சி நாகையில் நடைபெற்றது. செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அவுரித்திடலில் நடைபெற்ற சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி அரங்கினை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அதனை பார்த்து அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தெரிந்து கொண்டனர்.
விருதுநகர் சுப்பையா நாடார் அரசு பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை மூலம் 2,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 10 வகுப்பறை கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் 2,94,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கால்நடை மருந்தக கட்டடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்து பள்ளி வகுப்பறை கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விருதுநகர் என்றாலே குடிநீர் பஞ்சம் என்கிற நிலை மாறி தற்போது 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தந்துள்ளதாக பேசினார்.